ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ராட்டஜி அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் மாற்றிக்கிட்டே இருப்பாங்கன்னா, அந்த ஸ்ட்ராட்டஜியில் போதுமான லாபம் வரல, அதனால் ஸ்ட்ராட்டஜி மாற்றினேன் அப்படின்வாங்க. போதுமான லாபம் அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு டெய்லி லாபம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு. இப்போ ஒரு நாளைக்கு வந்து ஒரு ₹500 அவங்க சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அது ஏதோ ஒரு வாரத்துலேயோ ஏதோ ஒரு மாதத்துலேயோ பார்த்திங்கன்னா நிறைய லாஸ் கொடுக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து லாஸ் கொடுத்தா அந்த ஸ்ட்ராட்டஜி சரியில்லை அப்படின்னு சொல்லி புதுசாக ஒரு ஸ்ட்ராட்டஜியை மாற்றி ட்ரை பண்ணுவாங்க. நீங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜி மாற்றினாலும் அந்த லாஸ் ஜோன் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் எப்பேற்பட்ட ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாலும். ஏன் அந்த லாஸ் ஜோனை ஃபேஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னா, மார்க்கெட் வந்து எப்போவுமே வந்து அப் ட்ரெண்ட்லேயும் கண்டினியூவாக டவுன் ட்ரெண்ட்லேயும் அப்படி போகிறது கிடையாது. சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா சைட்வேஸ் மாதிரி ஆக்ட் பண்ணும். இப்போ ஒரு அப் ட்ரெண்ட் போகிற மார்க்கெட் கூட சம்டைம்ஸ் ரெஸ்ட்டோ அல்லது கரெக்ஷனோ இந்த ரீசனை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அந்த டைமில் நீங்கள் அந்த லாஸை சந்திச்சு தான் ஆகணும். அப்போது அந்த லாஸை சந்திக்காமல் நீங்கள் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா வேலைக்கு ஆகாது. அப்போது நீங்கள் ஸ்ட்ராட்டஜி மாற்றத்தை விட அந்த ஸ்ட்ராட்டஜி எப்பப்பெல்லாம் ஒர்க் ஆகாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்போ சும்மா இருக்க கற்றுங்க. அப்போ அந்த ஸ்ட்ராட்டஜி இந்த சீசனில் ஒர்க் ஆகலை, அந்த ஸ்ட்ராட்டஜி அமைதியாக இருங்க. ஒரு 2 மாதம் 1 மாதம் கேப் விட்டுட்டு திரும்ப அந்த ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும்.